அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் பில் கட்டுறோம்ல, அதை முடிஞ்ச அளவுக்கு எப்படி கம்மி பண்ணுறது, நம்ம மணியை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரி வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம எப்படி மிச்சம் பண்ணுறது கரண்ட்டை அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி தாங்க. நம்ம இப்போ மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒன்று போர்வெல் மூலமாக நம்ம மோட்ரு போட்டு தண்ணி ஏற்றுறோம். அப்படி இல்லைன்னா பைப் லைன் இருந்தாலும் மோட்ரு போட்டு தாங்க நம்ம தண்ணி ஏற்றுறோம். யாருமே அப்படியே தண்ணி பிடிக்கிறதில்ல, மோட்ரு போட்டு தான் நம்ம தண்ணி ஏற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேங்க, நானுமே சொல்லியிருக்கேன். மோட்ரு போட்டு விட்டுடுவாங்க. ஆனால் அவங்க கிச்சன் வேலையை பார்க்குறது, அவங்க வீட்டு வேலையை பார்க்குறது, குழந்தைங்கள பார்க்குறது, இந்த மாதிரி அப்படியே மறந்தும் போயிடுவாங்க சில நேரத்தில். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லும்போது ஆஃப் பண்ணி விடுவாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப நேரமாக வழிஞ்சு போய்கிட்டே இருக்கும் டேங்க்கு ரொம்பி, அப்புறம் ஆஃப் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகுது? தண்ணியுமே வேஸ்ட் ஆகுது. நம்ம மோட்ரு போட்டுகிட்டே இருக்கோம்ல, அதனால் கரண்ட்டுமே அதிகமாகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போர்வெல் வச்சிட்ருக்கீங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா ரொம்ப சௌகரியங்க. அப்போது வீட்டிலேருந்து ஸ்கூல் போகிறவங்க ஸ்கூல் போகட்டும், வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகட்டும். அப்புறம் வீட்டில் நம்ம இருப்போம்ல, நம்ம ஒரு 9 மணிக்கு மேலே அவங்கெல்லாம் வெளியில் போன பின்னாடி மோட்டரை ஆன் பண்ணி விடுங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கக்கூடாதுங்க. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம மாடிக்கே போயிடும். மாடிக்கே போயிட்டு அந்த டேங்க் ரொம்புற வரைக்கும் நம்ம ஒரு வாக்கிங் போகும்போது நம்ம உடம்புக்கும் நல்லா இருக்குங்க. அந்த வெளியில் இயற்கை காற்று, அந்த வெயில் நம்ம உடம்புக்கு படுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. எடுத்த உடனே பார்த்திங்கன்னா மோட்ரு அந்த டேங்க் ரொம்பி ஃபோர்ஸாக தண்ணி போகாதுங்க. முதல்ல மெலிசாக தான் வரும். அப்போவே பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு கீழே இறங்கி ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி தாங்க வெளியேறும். அந்த தண்ணியையும் நம்ம வெளியேற விடக்கூடாது. டக்குன்னு மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு பாத்ரூமில் இருக்க டேபை ஆன் பண்ணி ஒரு டப்பு வச்சு விட்டுட்டோன்னா அந்த வெளியில் போகிற தண்ணி அந்த டப்புக்குள்ளே போயிடுங்க. அதனால நம்மளுக்கு அவ்வளோ நேரம் மோட்ரு ஓடுற மாதிரியும் இருக்காது. கரண்ட்டு பில்லும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிச்சமாகும். இந்த மாதிரி பண்ணுங்க, உடம்புக்கும் நல்லது, நம்ம பைசாவும் சேவ் ஆகும். செகண்டு பார்த்திங்கன்னா இப்போ போர்வெல் வச்சுருக்கவங்க அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். இதுவே பைப் லைன் மூலமாக மோட்ரு ஏற்றுறவங்க கண்டிப்பாக எப்போ தண்ணி வருதோ அப்போ தான் ஏற்ற முடியும். அப்போ நீங்கள் இதே மாதிரி ஒரு 15 நிமிஷம் உங்கள் வேலையை ஒதுக்கி வச்சுட்டு மேலே போயிட்டு பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னும் போது அடிக்கடி நம்ம தண்ணி எங்கேருந்து வருமோ அதை பார்த்துட்டே இருந்து நம்ம டக்குன்னு வரும்போது ஆஃப் பண்ணுறது நல்லதுங்க. ஒரு கவனம் அது மேலே இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு தாங்க நஷ்டம். செகண்டு பார்த்திங்கன்னா ஒன்று மோட்ரு மூலமாக தண்ணி வேஸ்ட் ஆகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணுறது பாத்திரம் கழுவும் போது தான். ஒரு வாட்டி நம்ம பாத்திரத்தை சோப்புலாம் போட்டு முடித்த பின்னாடி வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஆன் பண்ணுற அந்த டேபை பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு அப்புறமேட்டு அந்த டைல்ஸையும் கழுவி முடிச்சுட்டு சிங்கையும் கழுவி முடித்த பின்னாடி தான் நம்ம அந்த டேபையே ஆஃப் பண்ணுறோம். ஆனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாதுங்க. அதனால் நம்மளுக்கு தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகும். நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணியை டைரெக்டாக டேப் ஆன் பண்ணி வெசல் வாஷ் பண்ணுறதை விட ஒரு குட்டி டப்பு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிக்கோங்க. சோப்பு போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ண நம்மளுக்கு தண்ணி மிச்சமாகும். இதுவே நீங்கள் டேப் ஆன் பண்ணி வாஷ் பண்ணும்போது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வெசல் வாஷ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஃபுல்லாக நம்ம அப்படியே டக்குன்னு எடுத்து வாஷ் பண்ண மாட்டோம். ஒரு 2 நிமிஷம் ஆகுங்க. ஆனால் அது வரைக்கும் டேப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும், தண்ணி வேஸ்ட் ஆகும். இதுவே ஒரு டப்பு மூலமாக நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி செலவு கம்மியாகுங்க. ஒரு வாட்டி நீங்கள் டப்பில் தண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா வெசலும் வாஷ் பண்ணி முடிச்சிடலாம். கடைசியாக இருக்க கொஞ்சம் தண்ணியில் நம்ம டைல்ஸும் கழுவிடலாம். அப்புறமேட்டு சிங்கையும் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி விட்டுடலாம். நான் இந்த மாதிரி தாங்க பண்ணுவேன். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நான் 3 வாட்டி கழுவேன். காலையில், மதியம் லஞ்சு முடிச்சுட்டு அப்புறமேட்டு ஈவினிங் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அப்போ நம்ம வெசல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாதி டப்பு இல்லைன்னா ஃபுல் டப்பு நம்ம பிடிச்சி வச்சுட்டு நம்ம
யூஸ் பண்ணலாங்க. அப்படியும் மீறி என்கிட்ட தண்ணி அந்த டப்பில் இருக்குது, வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக அந்த தண்ணி குடம் எடுத்து கழுவுறது, ஏதாச்சும் மசாலா டப்பா கழுவுறது, கேஸ் கழுவுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிப்பேங்க. அப்போ நம்ம சோம்பேறித்தனமும் அங்கே விரட்டின மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா தண்ணியோட அளவை குறைக்கலாம். அப்போ மோட்ரு போடுற அளவையும் குறைக்கலாம். அப்போனா கண்டிப்பாக கரண்ட்டு பில்லும் மிச்சமாகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேனு, லைட்டு, அப்புறமே டிவி. நம்ம எங்கேயாச்சும் யாராவது வெளியில் கூப்பிடுவாங்க, நம்ம 2 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுறதுக்காக போவோம். ஆனால் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா லைட்டு, ஃபேனு, டிவி ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம் போவோம், 2 நிமிஷம் தானே போயிட்டு வந்துடலாம், இப்படி போயிட்டு இப்படி வர போகிறோம், அதுக்கு எதுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம் டாய்லெட்டை. அப்போ எத்தனை 2 நிமிஷம் வேஸ்ட் ஆகுது பாருங்கள். அதனால் இப்படி சொடக்கு போட்டு இப்படி சொடக்கு போடுறதுக்குள்ளே நீங்கள் வந்தாலும் சரி, ஒவ்வொரு வாட்டியும் லைட்டு, ஃபேனு, டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு போங்க. அதனால் உங்களுக்கு கரண்ட்டு பில் ரொம்ப ரொம்ப மிச்சமாகுங்க. இது கரண்ட்டு பில்லுக்குன்னு கிடையாது, இந்த பழக்கம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்மளுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறத பார்த்தாலே நம்ம குழந்தைங்க, வீட்டில் இருக்க மற்றவங்களும் பார்த்திங்கன்னா இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் சும்மா ஒரு நிமிஷம் போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக வீட்டில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு போங்க, சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மேக்ஸிமம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம தான் இருப்போம். காலையில் 9 மணி வரைக்கும் தான் குழந்தைங்க, ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் வீட்டில் இருப்பாங்க. மற்ற நேரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம தாங்க இருக்கிறோம். அப்போ முழு பொறுப்பும் பார்த்திங்கன்னா என்னுடையதாக தான் நான் எடுத்துப்பேன். இதை வந்து நம்ம சில நல்ல பழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே பார்த்திங்கன்னா இந்த செலவெல்லாம் நம்ம குறைச்சி நம்ம வந்து நம்ம பணத்தை சேமிக்க முடியுங்க. வேஸ்ட்டாக நம்ம கரண்ட்டு பில்லு இதிலெல்லாம் நம்ம காசை வந்து நம்ம கட்டக்கூடாதுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 யூனிட்ஸ்க்கு கீழே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஸ்கீமும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை எத்தனை பேர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியலங்க. நாங்கள் இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த மந்த்து பார்த்திங்கன்னா பில்லே வராதுங்க, ஃப்ரீயாக தான் வரும். அப்படியே வந்தாலும் 80 ரூபா 100 ரூபா இப்படி தான் வரும்.